வெல்கம் டு திஸ்யாஸ் கிச்சன். திஸ்யாஸ் கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா, திஸ்யாஸ் கிச்சன்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டி அதே சமயம் நல்லா காரசாரமா சிக்கன், மட்டனுக்கே டஃப் குடுக்குற ஒரு ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்குங்க. எப்படி சொல்றது? இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. இது செய்யறதும் ரொம்ப ரொம்ப சுலபங்க. அதே போல இத நீ செஞ்சு குடுத்தீங்கன்னா, சிக்கன், மட்டனே பசங்க விரும்பாதுங்க. இது அந்த அளவுக்கு விரும்புவாங்க இது. அந்த அளவுக்கு இதோட ருசி நல்லா இருக்குங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப நேரமும் எடுத்துக்காதுங்க. வாங்க இது எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இப்ப நான் செய்யறதுக்கு 1 கிலோ அளவு முட்டக்கடமான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அத எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு, தண்ணீலயே ஒரு 10லருந்து 12 தடவைக்கு மேல நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதோட முட்டைங்க இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. எனக்கு ரொம்ப புடிக்குங்க. இதோட முட்டைய சாப்பிடக்குள்ள. இதுல இதுலருந்து தான் குட்டி குட்டி கணமா வரும்ன்னு சொல்லுவாங்க. அதேபோல இது ஒரு முட்டைங்க. இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுவும் அதுல தான் இருக்கும். இத மட்டும் தனியா எடுத்து தனியா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இத நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம். இத செய்யறதுக்கு குக்கர்ல எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாவே ஊத்திக்கங்க. நம்ம தனியா தாளிக்க போறதில்ல. அதனால எண்ணெய் வந்து நான் ஒரு 50லேருந்து ஒரு 100 கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம், இதுல 2 கிராமு, ஒரு பட்டைய குட்டி குட்டியா உடைச்சு வச்சிருக்கேன். ஒரு ஏலக்காய், ஒரு மராசி மொட்டு, கொஞ்சமா கடல் பாசி, ஒரு பிரியாணி இலை. இது எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம், இது மெயினானதுங்க. சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்து, நல்லா தோல உரிச்சுட்டு, நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. நிஜமாவே சொல்றேன் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். சின்ன வெங்காயம் மஸ்ட்டுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வரணுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வந்ததுக்கப்புறம், இதில 2 நார்மல் சைஸ் தக்காளி எடுத்து, நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதே இதோட சேர்த்துக்கலாம். இது 2மே நல்லா வதங்கி, தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. இது சீக்கிரமா வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இப்ப பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்ட்டான ஸ்டேஜ் இஞ்சி பூண்டு சேர்க்கறதுக்கு. இப்ப இஞ்சி பூண்ட வந்து நான் பூண்டு இடிக்கிற கல்லுல தான் இடிச்சு சேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி சேர்க்கக்குள்ள தான் இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டைம் இல்லனாக்கா நீங்க அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கரெக்ட்டா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா அடி பிடிக்க ஆரம்பிச்சுடுச்சு. இதான் கரெக்ட்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலாவ சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். கரெக்ட்டா இருக்கும். வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன். தனியா அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேங்க. கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன். இது எல்லாமே இதில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசம் போற வரைக்கும் எப்பவும் போல தான் ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்ப குறைச்சு வச்சே வதக்கிக்கங்க. அப்பதான் மசாலா நல்லா சமமான அளவு வறுபடும். இல்லன்னா கரிஞ்சு போயிடும். பாருங்க மசாலா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம சுத்தம் பண்ணி வச்ச முட்டைக்கடமான இதில சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ண மாதிரி இதில சேர்த்துக்கலாம். நல்லா புழிஞ்சா போல சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இத நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இத நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோட சேர்ந்து வர்ற வரைக்கும். இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் தயிர் ஒரு 4 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கக்குள்ள அந்த கடமா வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்குங்க. அதுக்காக தாங்க தயிர் சேர்க்கிறோம். கண்டிப்பா சேருங்க. நல்லா கடமா பஞ்சு மாதிரி இருக்குங்க. நல்லா வதங்கட்டுங்க இது. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு. அதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் தாங்க இதில ஹீரோவே. டேஸ்ட் அந்த அளவுக்கு எடுத்து குடுக்குங்க. சின்ன வெங்காயத்து கூட ஒரு 10 பல்லு பூண்டுங்க. ஒரு பச்சை மிளகாவ நல்லா உடைச்ச மாதிரி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சீரகம், மிளகுங்க. மிளகும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. அது குட்டி குட்டி ஸ்பூன்ன்றதால 2 தடவ சேர்க்கிறேன். முந்திரி ஒரு உங்க தேவைக்கேற்ப ஒரு 10 சேர்த்துக்குங்க. கிராம்பு ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்னதா ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு குட்டி துண்டு இஞ்ச பொடியா கட் பண்ணாப்புல சேர்த்துக்கிறேங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலைங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியா இதில நான் துருவுன தேங்காய் ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேங்க.
சேர்த்துட்டு இது நல்லா மைய மைய நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க நல்லா மைய மைய நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப இத நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க. நம்மளோட கடமாவ பாருங்க. நம்ம தண்ணியே சேர்க்கல. நம்ம சேர்த்திருக்க தயிர் எல்லாமே சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல இதுல. ஒரே ஒரு உருளைக்கிழங்க ஒரு 4ஆ நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த மசாலாவையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். கடவா நல்லா தண்ணி இந்த மாதிரி விட்டதுக்கு அப்புறம் தாங்க இந்த மசாலாவ சேர்க்கணும். அப்பதான் கனவாக்குள்ள நல்லா மசாலா இறங்கி நல்லா ஜூஸியா சூப்பரா இருக்குங்க. அந்த ஜாரையே கொஞ்சம் கழுவுனாப்பால இதில ஊத்திக்கிறேன். ஊத்திட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நானு. தண்ணி கம்மியா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம விசில்லாம் விடக்கூடாது. இன்னும் கட்டியாயிடும். அதுக்காக தான். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. பாருங்க. போதுமான அளவு தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஆல்ரெடி வதக்கக்குள்ளே நம்ம உப்பு போட்டுருக்கோம். அதுக்காக தான் சொல்றேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்ப இத கடைசியா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா? கடமாவோட முட்டையும் இன்னொன்னு சொன்னேன். அது பேர் எனக்கு நிஜமாவே தெரியல. அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்ல தாங்க சேர்க்கணும். ஃபர்ஸ்ட்டே சேர்த்தீங்கனாக்கா அது உடைஞ்சு போயிடும். அதனால நல்லா இருக்காது. அதனால நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டு விசில் போடக்குள்ள கடைசியா இத சேருங்க. அப்ப கரெக்ட்டா இருக்கும். இப்ப இது கடைசியா இதுக்கு மேல பச்சை மிளகாவ ஒரே ஒரு பச்சை மிளகாவ 2ஆ கீறுனா போல இதில சேர்த்துக்கிறேங்க. ஏன்னாக்கா அதுக்கு ஒரு ஸ்மெல்லு குடுக்கும். அந்த ஸ்மெல்லு ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. அதுக்காக தான் கடைசியா சேர்க்க சொல்றேன். இத வச்சுட்டு ஒரு 4 விசில் போட்டு எடுத்தீங்கன்னா, நம்மளோட குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுங்க. இப்ப பாருங்க, நல்லா விசில் வந்து நல்லா ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நிஜமாவே சொல்றேன். வாசனை அவ்ளோ நல்லா இருந்துச்சுங்க. வாசனை மட்டும் இல்லங்க. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னங்க சிக்கன், மட்டன் இதோட டேஸ்ட்டுக்கு எல்லாமே தோத்து போயிடுங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சதுன்னா. எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்குங்க. தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாருக்கும். சாதத்துக்கு. இதில பாருங்க இந்த கனவா எப்படி வந்திருக்கு பாருங்க. நல்லா பஞ்சு மாரி வந்திருக்கு பாருங்க. சாப்பிடக்குள்ள அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்குங்க. பசங்களுக்கு நீங்களா சொல்ற வரைக்கும் தெரியாதுங்க இது கனவான்னு. நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த முட்டை அது உள்ள ஒண்ணு கனவாக்குள்ள ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த முட்டை கனவா அதுங்க. அதுக்கு பேர் எனக்கு தெரியல. அதுவும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இது சாப்பிடக்குள்ள லைட்டா உள்ள மசாலா இறங்காத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா, எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க. எப்பவுமே வீட்ல எப்போ செஞ்சாலும் அத நான் எடுத்து சாப்பிட்ருவேன். அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட் பிடிக்கும். இப்ப தட்டுல சுட சுட சாதம் போட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. நல்லா சுட சுட சாதம். நான் சைட்ல தான் இன்னைக்கு குழம்பு ஊத்த போறேன். மேல ஊத்த போறதில்ல. எப்பவும் மேல ஊத்துவோம் இல்லைங்களா? இன்னைக்கு சைட்ல ஊத்தி காட்டுறேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்ச கிரேவியோ, குழம்போ எது வேணா நீங்க பேர் வச்சுக்கங்க. எல்லாத்துக்கும் இது கரெக்ட்டா பொருத்தமா இருக்கும். முதல்ல அந்த அந்த கனவாக்குள்ள இருக்கிறது முட்டை அது பேர் தெரியல. அதுவும் அந்த தலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல தலையும் எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு உருளைக்கிழங்கு, குழம்பு இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கடமா வீடியோக்கு அப்பதான் நல்லாருக்கும். அதுக்காக தான். ஊத்திக்கிட்டு, இது நான் வீட்லயே செஞ்ச கருவாடு ஊறுகாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எது சாப்பிட்டாலும் இது இல்லாம நான் சாப்பிட மாட்டேன். இது கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டாலே போதுங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நான் அதையும் வீடியோ போடுறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டு அப்பா! சூப்பரா இருக்கு. இந்த குழம்போட இந்த கருவாட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிடக்குள்ள செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குழம்ப ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன், மட்டனுக்கு பதிலா இத ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாள். ஞாயித்துக்கிழமை எப்போ உங்களுக்கு இது கிடைச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, நான் சாப்பிட்டு காட்டுறேன். என் கை மட்டும் தாங்க தெரியுது. நான் சாப்பிடுறது தெரியல. அதனால கேமராமேன இந்த பக்கம் வர சொல்லியிருந்தேன். வேற யாரும் இல்லங்க. என் பொண்ணு தாங்க. கரெக்ட்டா என் கைய மட்டும் காட்டிட்டு இருந்தாங்க. அதனால இந்த பக்கம் வாங்கம்மான்னு சொன்னோனே, அவங்க அந்த பக்கம் சுத்திட்டு வந்திருந்தாங்க. இப்ப வந்துட்டாங்க. பாருங்க குழம்பு நல்லா லூஸா பெரட்டிட்டு, நல்லா அந்த கனமாலாம் எடுத்து வச்சுட்டு, கூடவே கருவாடு இது நெறைய எடுக்கணும்னு அவசியம் இல்லங்க. கொஞ்சமா எடுத்தாலே போதும். அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். இது எல்லாமே சேர்த்து அப்பா! ஒரு வாய் வைக்கக்குள்ள வந்துச்சு பாருங்க ஒரு டேஸ்ட்டு. நிஜமாவே அட்டகாசமா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நல்லாருக்கும். கண்டிப்பா வீட்ல செஞ்சு குடுத்தீங்க எல்லாருக்குமே பிடிக்கும்.
இந்த ஊறுகாய் நெறைய எடுக்கணும்னு அவசியம் இல்ல. கருவாடு ஊறுகாய் கொஞ்சமா லைட்டா தொட்டாலே போதும். அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் நல்லாருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எங்க சேனல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.